பாட்டி காலத்தில் செய்யக்கூடிய ஃபேவரட்டான கருவேப்பிலை ஊறுகாய் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. ஒரு கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை, ஒரு கொத்து ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் இஞ்சி, தோல் உரித்த பூண்டு 6லேருந்து 7 சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் இதில் 5-6 சேர்த்துருக்கேன். 1/4 டேபிள் ஸ்பூன் உப்பு, நெல்லிக்காய் சைஸ் புளி, அதுக்கப்புறம் மிளகா ஒரு 2 தண்ணியில் ஒரு அரை மணி நேரம் நீங்கள் ஊற வச்சு நீங்கள் சேர்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். எல்லாத்தையும் அம்மி இருந்துச்சுன்னா 1 by 1 அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்படி நம்ம அம்மியில் அரைக்கும் போது நல்லா திக்காக வரும். தண்ணியே இதுக்கு சேர்க்க தேவையில்லை. நீ இல்லாதவங்க நீங்கள் மிக்சியில் கூட அரைச்சிக்கலாம். கடையில் விற்கிற ஊறுகாய்க்கு பதிலாக இந்த மாதிரி வீட்டிலே நீங்கள் அரைச்சி சாப்பிடும்போது இந்த ஊறுகாய் சாப்பிட்றவங்களுக்கு நல்ல டைஜஷன் ஆகும். இது சுட கஞ்சிக்கு, சாம்பார் சாதம், ரசம் சாதத்துக்குலாம் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.